இப்ப நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். பாருங்கள், உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப இங்கே ஒரு உரு தரப்பட்டுள்ளது. பாருங்கள், இது ஒரு முக்கோணி. முக்கோணியின் ஒரு பக்கத்தை நாங்கள் நீட்டி இருக்கிறோம். அப்படி நீட்டுவதால் உண்டாகிற அந்த கோணம் புறக்கோணம். அதன் பருமனும் தந்திருப்படுது. எவ்வளவு? 110 பாகை. பாருங்கள், அதன் பருமன் 110 பாகை. இப்போது பாருங்கள், இந்த ரெண்டு அடையாளங்களும் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கோணியில இந்த அடையாளங்கள் குறித்தால் என்ன அர்த்தம்? இந்த இரண்டு பக்கங்களும் சமன். இந்த ரெண்டு பக்கங்களும் சமன் என்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். பாருங்கள், இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக போகுது. அவை பாருங்கள், இந்த கோணம் எக்ஸ் என்றால் இதுவும் எக்ஸ். முதலில் அது புறக்கோணம். அடுத்து பாருங்கள், இந்த அடையாளத்தை வச்சு கொண்டு நாங்க சொல்றோம் இது ரெண்டும் சமன். இந்த ரெண்டு பக்கமும் சமன். ரெண்டு பக்கம் சமன்டா இது ஒரு இருசம பக்கம் முக்கோணி. இருசம பக்கம் முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆக இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ். ஆக இப்ப பார்த்தோம்டா இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நாங்க பாருங்கள், இந்த எக்ஸ் உடன் 110 பாகையை நாங்கள் கூட்டினால் 180 பாகை. என்ன எழுதினாலும் அதற்குரிய காரணம் கேத்திர கணிதத்தில் அதுதான் முக்கியம். அப்ப பாருங்கள், இதுல என்ன? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டுகொண்டோம். இது சமபக்க முக்கோணி, சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆயாது இது எக்ஸ் என்றால் இந்த 110 எக்ஸ் என்றால் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அதை நாங்கள் இருபுறமும் அந்த 110 கழித்தோம் எனில் 180 - 110. ஆகவே எக்ஸ் 70 பாகை. மிக இலகுவாக நாங்கள் எக்ஸ் 70 பாகை என்பதை பெற்றுக்கொண்டோம். இந்த தொடர்பை காண்றோம். பின்னர் கொண்டு எக்ஸ் சமன் 70 என்பதை மிக இலகுவாக காணக்கூடியதாக இருந்தது. பாருங்க, மிக இலகு. கேத்திர கணித வினாக்கள் என்றாலும் பாருங்கள், மிக இலகுவாக எங்களால விடையளிக்க முடியும். நீங்கள் படங்களை பார்த்தெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இலகுவான வினாக்கள் தான் இவை. அடுத்து பார்ப்போம், இப்ப மூன்றாவது வினா.